டிஎம்கேயுடைய தொடர்ந்த வெற்றி என்பது கூட்டணியின் வெற்றிதான். கூட்டணி மாறினால் திமுகவின் வெற்றியும் இடம் மாறும். விஜய் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்த காங்கிரஸ் டிஎம்கே விட்டு வெளியே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. காங்கிரஸ்ங்கிற ஒரு போர்வைக்கு பின்னாலே இருக்கிறதுனாலேயே தாங்கள் புனிதமடைந்து விட்டதாக ஃபரூக் அப்துல்லா நினைக்க கூடாது. ஏன்னா காங்கிரஸே ஒரு புனிதமான கட்சி அப்படின்னு ஏற்றுக்கொள்வதில் நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மக்களவை தேர்தலை போல 2026 சட்டப்பேரவை தேர்தல் அவ்வளவு எளிதாக இருக்காது என்கிறாரே அமைச்சர் KN நேரு. வணக்கம் நண்பர்களே. KN நேரு ரொம்ப அனுபவம் மிக்கவர். அவர் ரொம்ப தீர்க்க தரிசனமாக இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்கிறேன். என்ன அப்படின்னா, அவர் சொல்றது ஒரு லைன் தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள நீங்க பிரிச்சு அனலைஸ் பண்ணீங்கன்னா அது அடுக்கடுக்க நிறைய லேயர்ஸ் கொண்டது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2024 மக்களவை தேர்தலில் நம்ம கேக் வாக்க அப்படியே கிளீன் ஸ்வீப் பண்ண மாதிரி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அவ்வளோ ஈஸியாக இடம் போட்டுறாங்க. அது நிச்சயமா ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இப்படி அவர் சொல்றதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும்? முதல் விஷயம், 2026 திட்டவட்டமா புதுசா தமிழக அரசியல்ல ஒரு பிளேயர் அறிமுகமாகிறார். அவர் நடிகர் விஜய். சோ விஜயனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் என்னங்கிறது போக போக தெரியும். இதுல அவர் விரைவில் விக்கிரவாண்டியில் மாநில மாநாட்டை நடத்த இருக்கிறார். தன்னுடைய கட்சியினுடைய முதல் மாநாட்டை அவர் நடத்த இருக்கிறார். அந்த மாநாட்டில் வச்சு கொள்கை பிரகடனம் இருக்கும். அநேகமா அவர் என்ன பாதையை தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தின சுட்டி காட்டுதல் அதெல்லாம் அந்த மாநாட்டில் இருக்கும், இடம்பெறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொன்று, விஜய் அவர்கள் எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் திடீர்னு தனித்து ஏதோ ஒரு தைரியத்துல குதிச்சு விட்டாரா, இல்லாட்டி தேசிய அளவுல அவரை பின்னால் இருந்து இயக்குகிறவர்கள் யாராவது உண்டா? எல்லாம் போக போக தெரியும். இப்ப விஜயதாரணி சொன்னதன்படி ராகுல் காந்தி சொல்லித்தான் அவர் கட்சியை ஆரம்பித்தார். இது ஒரு தகவல். சோ அதே நேரத்துல அவர் யாருக்கு எதிரியாக இருப்பார்னு தெரியாத சூழ்நிலையில இப்பதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கார, பேரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இனிமேல் தான் மாநில மாநாடு நடக்க போற அந்த சூழ்நிலையில RS பாரதி சொல்லுகிறார், விஜய் 2 அமாவாசைக்கு தாங்க மாட்டார் அப்படின்னு. யார் கட்சி ஆரம்பித்தாலும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஒரு அமாவாசை தாங்க, இல்லைன்னா 2 அமாவாசை தாங்க. கட்சி ஆரம்பித்தவனெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. சோ மற்ற கட்சிக்காரங்க அபிப்பிராயம் தெரிவிப்பதற்கு முன்பாக விஜயை தங்களுடைய எதிரியாக பாவித்து அபிப்பிராயம் தெரிவிப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தான் RS பாரதி. அப்படின்னா விஜய் அநேகமாக திமுகவுக்கு எதிரானவராக பார்க்கப்படுகிறார், கருதப்படுகிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால் இளம் வயது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு ஆப்போசிட்டா அநேகமா விஜய் இருப்பார். ஒரு யங் ஸ்டால்வர்ட் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சா இந்த பக்கம் அந்த டைம் பார்த்து விஜய் எமர்ஜ் ஆகிறார். அதனால டிஎம்கே விஜயை தன்னுடைய எதிரியாக கருதுகிறது அப்படிங்கிறது RS பாரதியினுடைய வார்த்தைகளிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் KN நேரு 2026 லைட்டா எடுத்துக்காதீங்க, அந்த சட்டப்பேரவை தேர்தல் ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அதுல இன்னொரு அர்த்தமும் இருக்கு. இந்த 2026 தேர்தலை ஒட்டி டிஎம்கேல ரொம்ப காலமாக இருந்து வருகிற சீனியர்ஸுக்கெல்லாம் அப்படியே விடை கொடுத்து விட்டு முழுக்க இளையோர் மயமாக்குவது அப்படிங்கிற ஒரு திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. துரைமுருகனை வைத்துக்கொண்டு ஸ்டாலின் அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டே ரஜினிகாந்த் கூறியது. அதுல சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. என்னன்னா, ரஜினிகாந்த் இந்த மாதிரி எல்லாம் பேசி இருக்கிறது எப்படி ஸ்டாலின் சம்மதம் இல்லாமலா இவ்வளவு சீரியஸான விஷயத்துல தொட்டு காட்டி இருப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அந்த மேடையில வச்சு ரஜினிகாந்த் சொல்லுகிறார், இந்த மாதிரி சீனியர் மினிஸ்டர்லாம் வச்சுட்டு எப்படித்தான் நீங்க சமாளிக்கிறீங்களோ அப்படிங்கிற அந்த டோன்ல பேசுகிறார். எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்ல ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவரு. பட்
அதுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகி வேலூர்ல வச்சு துரைமுருகன் பதில் சொல்லுகிறார். இந்த மாதிரி ரொம்ப தொண்டுகளமா இருக்கிறப்போ இவ்வளவு வயசான காலத்திலயும் சில நடிகர்கள் இன்னும் கதாநாயகன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் பல இளைஞர்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகிறது அப்படின்னு அவரும் பதிலடி கொடுத்துட்டார். மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல்லு உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான். பதிலடி கொடுத்ததுக்கு அப்புறம் சரி இதுக்கு மேல சண்டையை வளர்க்க வேண்டாம், நம்ம காம்ப்ரமைஸுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ரீதியாக துரைமுருகனை கொஞ்சம் இறங்கி வந்து ரஜினிகாந்தை வந்து நகைச்சுவையா சொல்லியிருக்காரு. அவர் நகைச்சுவையாக சொன்னதை நாம் பகைச்சுவையாக ஆக்கிவிட வேண்டாம் அப்படின்னு நிருபர்கள்ட்ட அப்படியும் சொல்லுகிறார். ஸோ இதெல்லாம் இண்டிகேட்டர். அப்படின்னா வர்ற தேர்தலில் சீனியர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வச்சுட்டு ஜூனியர்ஸா உள்ள இறக்குறது, ஒரு இளையோரை உள்ள இறக்குறது, இளைய பட்டாளம். ஸோ முழுக்க முழுக்க ஒரு இளம் ரத்தத்தை திமுகவுக்கு பாய்ச்சுவது அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கும் போல இருக்கு. அப்படி சீனியர்ஸ்ல ஓரம் கட்டினால் KN நேரு ரொம்ப சீனியர். இப்போ அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ், அவருடைய சர்வைவல்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை மனசுல வச்சு இவ்வாறு சொல்லி இருக்கிறாரா அதையும் பார்க்கணும். இந்த ரெண்டையுமே மனதில் வைத்து கூட அவர் சொல்லி இருக்கலாம். இப்ப வந்து விஜய்க்கு பின்னால் காங்கிரஸ் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பேசிக் அசம்ஷனாக வைத்துக் கொண்டார். இப்ப நாளைக்கு விஜயனுடைய கட்சி அடுத்த 1.5 ஆண்டுகள்ல பிரமாதமா ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா காங்கிரஸ் DMK அலையன்ஸை விட்டு இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் ஒரு சில சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் என்கிட்ட பர்சனலா பேசுறப்ப சொல்றாங்க, 2026 தேர்தல்ல நாங்க DMK இருக்கக்கூடாதுன்னு தான் சார் நினைக்கிறோம். ராகுல் காந்தி அப்படித்தான் மைண்ட்ல வச்சிருக்காரு. DMK அலையன்ஸ் இதுக்கு மேலேயும் கூடாது. இது வந்து ராகுல் காந்தியோட ஐடியா அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த விஷயத்துல சோனியாவுக்கு ராகுலுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு உண்டு. சோனியா வந்து DMKக்கு ரொம்ப லாயலா ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. ஆனால் ராகுல் காந்திக்கு இந்த கூட்டணி இப்படியே தொடர்வதில் விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் விஜய் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். இப்ப விஜயுடைய கட்சியை நோக்கி காங்கிரஸ் நகர்கிறது என்றால் காங்கிரஸோட சேர்ந்து இன்னும் சில கட்சிகள், திருமாவளவன் வரலாம். அப்போ DMK வந்து ஒரு முக்கியமான கூட்டணி பலத்தை இழக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். இப்போ வரைக்கும் DMK தொடர்ந்து மிகச்சிறப்பான வெற்றியை பதிவு செய்து கொண்டே வருகிறது என்றால் அது திமுகவுக்கான வெற்றி இல்ல, திமுக கூட்டணியுடைய வெற்றி. அந்த கூட்டணி அசைக்க முடியாதபடிக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. இப்ப வரைக்கும் அந்த கூட்டணி யாரால அசைக்க முடியல. அசைக்க முடியலன்னா என்னன்னா, அந்த கூட்டணியில் இருக்க எந்த ஒரு கட்சியும் வெளியில கொண்டு வரவே முடியல. அதனால அந்த கூட்டணி வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறது. அதனால DMK வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த கூட்டணி கொஞ்சம் அசைஞ்சது, கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலா வெளியில வந்தாச்சு அப்படின்னா அப்போ DMK நிலை கீழே போகும். இது ஒன்று. இன்னொன்று ADMK எடுத்துப்போம். இப்போ DMK கூட்டணி கலைகிறது அப்படின்னா, அதுவும் குறிப்பா இந்த விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது மூலமா, அப்போ ADMK DMK ரெண்டுக்குமே ஒரு சவால் ஏற்படும். என்னன்னா, இந்த ரெண்டு கட்சிகளுடைய தோழமை கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற சிறிய கட்சிகள் ரொம்ப தைரியமாக பேரம் பேசும். ஏன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு, விஜய். நீங்க இந்த அளவுக்கு கேட்ட அளவுக்கு தள்ளைனா விஜய் தயாரா இருக்காருங்க, நாங்க அங்க கேட்டு வாங்கிக்கிறோம். சோ இந்த தடவை அடிச்சு பேசுவாங்க. அப்படிங்கிறப்போ DMKவும் சரி ADMKவும் சரி இறங்கி வர வேண்டியும், தாராளமாக கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகும். ஏன்னா தேர்ட் பிளேயர் வந்தாச்சு. இன்னொன்னு, இதுல ஒரு சில கட்சிகள் பெயர்ந்து ADMK பக்கம் போகிறது அப்படின்னா இந்த விதமான ஒரு சிச்சுவேஷன்ல 2026 தேர்தலில் அடிப்படையில் ஒரு குழப்பம் ஏற்படும். DMK சைடில் இருக்கக்கூடிய கூட்டணி பலம் குறையும். அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வருகிற சிறிய கட்சிகள்ல பல விஜயோட தோழமை கொள்ளலாம், கூட்டணிக்குள்ள போகலாம், இல்லைன்னா ADMK கூட்டணிக்குள்ளேயும் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதுவரையிலும் தொடர்ந்து DMK வெற்றி பெற்று கொண்டு இருப்பதற்கு எது காரணமாக அமைந்ததோ அந்த கூட்டணி இல்லாமல் போகும். கூட்டணி வச்சுதான் DMK ஜெயித்து கொண்டு இருக்கிறது, திமுகனால கிடையாது. அதான் உண்மை. ADMK இந்த தடவை BJP விட்டு வெளியில வந்ததுக்கு காரணமே, நம்ம BJPயோட இருக்கிற வரைக்கும் DMKயோட அலையன்ஸ்ல இருக்க பார்ட்னர்ஸ் யாரும் வெளியில வரமாட்டாங்க,
ஏன்னா பிஜேபியோட இருந்தா காங்கிரஸ் இங்க வந்து ஒட்டாது, கம்யூனிஸ்ட் இங்க வரமாட்டாங்க. அதனால வெளியில வந்தா தான் வழி அப்படின்னு நினைச்சுதான் எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்தார். ஆனா அவர் வெளியில வந்தும் கூட இங்க டிஎம்கே கூட்டணியில் இருக்க எந்த ஒரு கட்சியை அசைக்கவோ ஆட்டவோ முடியல, ஒரு செங்கலை கூட பெயர்க்க முடியல. பட் விஜய் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்த காங்கிரஸ் டிஎம்கே விட்டு வெளியே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. டிஎம்கே தொடர்ந்த வெற்றி என்பது கூட்டணியின் வெற்றி தான். கூட்டணி மாறினால் திமுகவின் வெற்றியும் இடம் மாறும். அதனால கேஎன்ஆர் சொல்லி இருக்கிறது முக்கியமான எச்சரிக்கை. 2026 இதுவரைக்கும் டிஎம்கேக்கு என்ன ரிசல்ட் கிடைத்து வந்ததோ அதே ரிசல்ட் அப்படியே தொடர்ந்து இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதற்கான எச்சரிக்கை மணியை கேஎன் நேரு தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக உணர்ந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதை அனுபவசாலிகள் உணர்ந்து கொள்வார்கள். அதனால 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது டிஎம்கேக்கு கேக் வாக் அல்ல. அதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. காங்கிரசுடனான கூட்டணியின் மூலம் தங்கள் மீதான பிரிவினைவாத முத்திரைக்கு பதிலடி தரப்பட்டுள்ளது என்கிறாரே ஃபரூக் அப்துல்லா. பதிலடி தரப்பட்டுள்ளதுன்னு எப்படி இப்பவே அவர் முடிவுக்கு வந்தார்? காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டை என்ன அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதன் மூலமாக இந்தியாவை சிதறடிக்க பார்க்கிறது, சப்தமே இல்லாமல் ஒரு பிரிவினைவாதத்தை காங்கிரஸ் தூண்டுகிறது அப்படிங்கிறதா பிஜேபி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்துக்களிடையே பிளவை உருவாக்கவும் ஜாதி மோதல்களை உருவாக்கவும் ராகுல் காந்தி திட்டமிடுகிறார். இதுதான் ராகுல் மீது வைக்கப்படுகிற விமர்சனம். அப்படிங்கிறப்போ ஏதோ காங்கிரஸோட சேர்ந்துட்டனாலே இவங்களுக்கு ஒரு பிரிவினைவாத அந்த முத்திரையை அகன்று போய்விட்டது, இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? பிரிவினைவாதத்துக்கு எதிரானது தேசிய மாநாட்டு கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரை வலுப்பெற வேண்டும் என்றால் 370 அப்ரகேஷனை அந்த கட்சி ஆதரிக்க வேண்டும். 370 மீது அது ரொம்ப பாசத்தை வைத்திருக்கும். 370 அப்ரகேஷன் தவறு என்று சொல்லும். என்றைக்காவது நாங்கள் மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால், மத்தியில ஒரு கூட்டணி கட்சியாக கூட அப்படி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 370 அப்ரகேஷனை நீக்குவோம், மீண்டும் 370 கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லும்னா அந்த கட்சியை ஏன் பிரிவினைவாத கட்சி என்று நாம் நினைக்க கூடாது. ஏன்னா 370 என்பது ஒரே நாட்டில் 2 கான்ஸ்டிடியூஷனுக்கு வழிவகுத்த ஒரு ஆர்டிகிள், ஒரு செக்ஷன். ஒரே நாட்டில் 2 பிரதமர்களுக்கு வழிவகுத்த ஒரு செக்ஷன். ஒரே நாட்டில் 2 கொடிகளை வடிவமைத்ததற்கான ஒரு செக்ஷன். ஒரே நாட்டில் 2 விதமான அரசு வானொலிகளை உருவாக்கிய ஒரு செக்ஷன். அதனால காஷ்மீரை பொறுத்தவரை என்னுடைய பார்வை இதுதான். 370 ஆதரிக்கிறவர்கள் அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது சத்தமில்லாமல் பிரிவினைவாதத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி. 370 எதிர்க்கக்கூடிய கட்சி, இல்லாவிட்டால் 370 நீக்கத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி, அது எல்லாம் பிரிவினைவாதத்துக்கு எதிரான கட்சி. இப்ப காங்கிரஸே என்ன சொல்லுகிறது? நாங்கள் மத்தியில் ஆட்சியை பிடிச்சோம்னா திரும்ப 370 கொண்டு வருவோம் சொல்ல தொடங்கியிருக்காங்க. அப்படின்னா அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? ஒரே நாட்டில் 2 கான்ஸ்டிடியூஷன் இருப்பதை நாங்கள் அனுமதிப்போம், ஒரே நாட்டில் 2 பிரதமர்கள் இருப்பதை அனுமதிப்போம். அவங்க அனுமதிச்சாங்க, நேரு காலத்தில் தானே இந்த ஏற்பாடுலாம் நடந்தது. சோ இந்த பழைய தடத்துக்கு வருகிறார்கள். அதனால காங்கிரஸ்ங்கிற ஒரு போர்வைக்கு பின்னாலே இருக்கிறதுனாலேயே தாங்கள் புனிதமடைந்து விட்டதாக ஃபரூக் அப்துல்லா நினைக்க கூடாது. ஏன்னா காங்கிரஸே ஒரு புனிதமான கட்சி அப்படின்னு ஏற்றுக்கொள்வதில் நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஏதோ இன்றைக்கு காங்கிரஸுக்கு பின்னால இருக்கிறதுனாலேயே நாங்கள் பிரிவினைவாதிகள் அல்லர் அப்படிலாம் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா காங்கிரஸ் மீதே அது சம்பந்தப்பட்ட சந்தேக ரேகைகள் உண்டு, ராகுல் மீதே நிறைய சந்தேகங்கள் உண்டு. இந்தியாவின் எதிரியான ஜார்ஜ் சோரஸோடு ராகுல் காந்தி நட்போடு இருக்கிறார். ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போற மீட்டிங்ல ஜார்ஜ் சோரஸ் பிரதிநிதிகள் அமர்கிறார்கள், அவர்களோட ராகுல் காந்தி உரையாடுகிறார். அப்படிங்கிறப்ப நிறைய சந்தேகங்கள் உண்டு. இதுல இன்னொன்று, ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை இப்ப அண்மை பிரச்சாரத்தில் சொல்லி இருக்கிறார். என்னன்னா காஷ்மீர் பண்டிட்டுகளின் நிலையை வைத்துக் கொண்டு அதை தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்துகிறது பாரதிய ஜனதா கட்சி. எனவே காஷ்மீர் பண்டிட்டுகள் பிஜேபியை நம்பக்கூடாது, காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும், இப்படி ஒண்ணு அவர் சொல்லி இருக்கிறார். காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு எப்போ இந்த நிலை உருவாச்சு?
விபி சிங் காலத்துல 90s. அதுக்கப்புறத்துல இருந்து எத்தனை காலம் இந்த காஷ்மீர் பண்டிட்டுகளுடைய வெளியேற்றம் நடந்த போது, நூற்றுக்கணக்கில் காஷ்மீர் பண்டிட்டுகள் கொல்லப்பட்ட போது, நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்ட போது, அது இஸ்லாமிய பயங்கரவாதிகளால். அப்போ காங்கிரஸ் காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததற்கான ஏதேனும் ஒரு ஆதாரம் உண்டா? கண்டனம் போட்டு தீர்மானம் நிறைவேற்றியதாக ஏதேனும் ஒன்று உண்டா? ஏன்னா இங்கே இதை ஆதரிச்சு காஷ்மீர் பண்டிட்டை ஆதரிச்சுட்டோம்னா மற்ற இடத்துல முஸ்லிம்களுடைய ஓட்டு கிடைக்காது என்கிற பயம் தானே அவர்களுக்கு இருந்தது. காஷ்மீர் பண்டிட்டுகளுடைய நிலை பற்றி என்றைக்குமே காங்கிரஸ் கவலைப்பட்டது கிடையாது. அதுக்காக ஒரு நாடகத்தனமாக பொய்யாக கூட காங்கிரஸ் கண்ணீர் விட்டது கிடையாது. ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறத பாருங்க, காஷ்மீர் பண்டிட்டுகள் பிஜேபியை நம்பிவிட வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். காஷ்மீர் பண்டிட்டுகளின் நிலையை வைத்து முஸ்லிம்களின் வாக்குகளை பெறக்கூடிய அரசியலை முன்னெடுத்தது காங்கிரஸ். மிக மிக துயரம் தோய்ந்த காலங்களில் கிட்டத்தட்ட 5-7 லட்சம் காஷ்மீர் பண்டிட்டுகள் தங்களுடைய சொந்த மண்ணிலிருந்து புலம்பெயர்ந்து இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் துரத்தி அடிக்கப்பட்டு அவர்கள் டெல்லியிலையும் ஜம்முவிலையும் இன்னும் மற்ற இந்தியாவுடைய மற்ற பகுதிகளிலும் அகதி முகாம்களை இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பற்றி காங்கிரஸ் கவலைப்பட்டதாக ஒரு பதிவும் கிடையாது. அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் காஷ்மீர் பண்டிட்டுகளுக்காக பேசிக் கொண்டிருப்பது பிஜேபி மட்டும்தான். அதாவது 2019 370 அப்ரகேஷனை பார்லிமெண்ட்ல அமித்ஷா சாத்தியப்படுத்திய போது அவர் சொன்ன வார்த்தை, இப்ப நாங்க 370 நீக்கிறோம், அதோட மட்டும் எங்களுடைய பணி முடிவடையாது. காஷ்மீர் பண்டிட்டுகள் அத்தனை பேரும் ஒரு நாள் அவர்களுடைய தாய் மண்ணுக்கு திரும்புவார்கள், அவர்களுடைய குலதெய்வமான கீர்பவானி கோயிலில் நாம சங்கீர்த்தனம் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல லோக்சபாவில் வைத்து சொன்னவர் அமித்ஷா. அந்த மாதிரி சொல்லுவதற்கான துணிச்சல் என்னைக்காவது ராகுலுக்கு உண்டா? ஏன்னா இதை பேசணும்னு நினைக்கிறப்பவே ஐயோ முஸ்லிம்ஸ் ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா இதுதான் அவர்களுக்கு தோணும். இவர்கள் எப்படி உண்மையிலேயே காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு பாடுபடுகிறவர்களாக இருக்க முடியும்? இதுக்கு மத்தியில உமர் அப்துல்லா வேற பிரச்சாரத்தப்போ தன்னுடைய ஸ்கல் கேப்பை எடுத்து தன்னுடைய தொப்பியை கழற்றி, நான் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன், என்னை கைவிட்டு விடாதீர்கள் அப்படின்னு இருக்காரு. பொதுவா அவர்களுடைய மரபுல அந்த தொப்பியை கழற்றி அப்படி கேட்கிறாங்கன்னா காலில் விழுந்து கேட்கிற மாதிரி அர்த்தம். அந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்கிறார். சோ அப்படின்னா அந்த அளவுக்கு நிலைமை கடினமாக இருக்கிறது என்று காஷ்மீர்ல என்ன ரிசல்ட் வருதுங்கிறத பார்ப்போம். இந்த காஷ்மீர் பண்டிட்டுகள் ஜம்முல ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். மக்களவை தேர்தலை பொறுத்தளவுல ஜம்முல இருந்த 2 மக்களவை தொகுதிகளிலும் பிஜேபி தான் வென்று இருக்கிறது. 2லும் பிஜேபி எடுத்து போட்டியிட்ட காங்கிரஸ் தோற்று இருக்கிறது. இப்போ அங்க 43 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன ஜம்முல மட்டும். இந்த 43லும் பிஜேபி போட்டியிடுகிறது. காங்கிரஸ் 31 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பார்க்கலாம், ரிசல்ட் வரப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு புலலாம். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.